அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் அடுத்த 31 நாட்களில் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசியிலேயே தனாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். எனவே தனவரவிற்கு குறைவு இருக்காதுங்க. அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாங்க. குருவினுடைய பார்வை சனி மீது பதிவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குது. அதே போல அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், லாபாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மன வலிமை குறையுங்க. எதிர்பாராத செலவுகளால சில நேரங்களில் தடுமாற்றம் கைமாற்று வாங்கும் சூழல் உருவாக இருக்கு. அரசு வழி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், கட்டிய வீட்டை பழுது பார்த்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் வீண் விரயங்கள் இருந்து விடுபட இயலுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் உண்டு. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் பெறுவது நன்மை என்றாலும் இத்தருணங்கள்ல செவ்வாய் மற்றும் சனி பார்வை இருப்பதால் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் விருப்ப ஓய்வில் உத்தியோகத்தில் இருந்து விலகி வந்தவர்கள் மீண்டும் வேறு வேலையில் சேர வாய்ப்புகள் வர இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.